ஜீவ வார்த்தை. புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி கை போடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் எதிரான பகைகளை நீக்கி சமாதானத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானமாய் சமாதானம் தேடப்பட்டதாய் காணப்படுகிறது. பல வேளைகளில் காரணம் நமக்கு வருகின்ற பாடுகள், உபத்திரவங்கள், இழப்புகள், இஷ்டங்கள், சுகவீனங்கள் என்று எண்ணற்றவைகளை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனாலும் யாவற்றையும் நம்மை விடுவித்து காத்து நடத்துகிறவருக்கு இருக்கிறார். அவர்தான் சமாதானத்தின் காரணர் இயேசு. அவரின் வார்த்தை நம்மை இப்படியாக தேற்றுகிறது. உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, சமாதானத்தை தருகிறேன் என்று. ஜெயித்தேன் என்று. அதோடு மட்டும் நீங்கள் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பங்களுடன் என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தை நான் விரும்பி செய்யும் என்று உரைக்கின்றார். அவர் இன்றைக்கு கடன் எவ்வளவு கடின சூழ்நிலையாக இருந்தாலும் இஸ்ரவேலின் ஜெகமானவர் அவர் தேவன். தாம் சொன்னபடியே அவர் உங்களுடனே இருந்து ஒரு கை போடாதபடிக்கு பார்த்துக் கொள்வார். உங்களின் சூழ்நிலையில் சமாதானத்தின் பந்து ஆசீர்வதிப்பார். விசுவாசிகள் அற்புதங்களை காண்பீர்கள், சமாதானத்தோடு காக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்தில் ஆயுதங்களை உழைக்காதே போக பண்ணினதை குறித்து கவனிப்போம். பார்க்கலாம். 1 சாமுவேல் நாம் வாசிக்கிறேன். அங்கே கோலியாத் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சண்டையிட்டு அனைவரையும் பயமுறுத்தி இஸ்ரவேல் வந்தான் 40 நாள் அளவு. அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதை சகிக்காதவனாய் கூழாங்கல்லினாலே கோலியாத்தின் நெற்றியில் அடித்து வீழ்த்துகிறதையும் கர்த்தர் பெரிய ஜெயத்தை இஸ்ரவேலர்களுக்கு பெற்று தந்ததையும் நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்கள், வாழ்க்கையிலும் கோலியாத்தை போன்ற சூழ்நிலையும் இடங்களில் குடும்ப உறவுகளில் சமாதானத்தில் பொருளாதாரத்தில் காத்திருக்கிற காத்திருப்புகளில் சமீபத்தில் பலப்படுத்துகிற வியாதிகளில் எல்லாம் அடிக்கடி உங்களை நிந்தித்து பயத்தையும் மன விளைச்சி கண்டு சமாதானத்தை இழக்க செய்கிறதே இந்த திகைத்திப்போல் கலங்கி அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். நெருப்பங்களை முடிக்காமலும் மங்கினை அணைக்காமலும் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் பக்கத்தில் நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் போக விடாமலும் கலக்கம் அடைந்து மனமடைந்து போகாதபடிக்கும் கைவிடப்பட்டு விடாதபடிக்கும் தள்ளப்பட்டு போகாதபடிக்கும் உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் சூழ்நிலை ஆகிய கோலியாத்தை வென்று ஜெயத்தை பெற்றுத்தர இருக்கிறார். ஆகவே வார்த்தை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையும் இயேசுவை அறிய விசுவாசியாமலும் சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து எப்படி கலங்கி போல் இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கே உங்களை இயேசுவிடம் ஒப்புக் கொடுங்கள். விசுவாசியுங்கள், விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்திலே நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு காரியத்துக்கு சங்கீதம் 50 கடைசி வசனம் வாசிக்கலாமா? 22 ஸ்தோத்திரபடி மகிமைப்படுத்துகிறார். தங்கள் செவிப்படுத்த சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுவது ஸ்தோத்திர வழியில் வாசித்தோம் இல்லைங்களா? நாட்டுல ஸ்தோத்திர வழினா என்ன அப்படின்னு வாசித்தோம் இல்லையா? வழிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு வழிகள் காலியாக ஸ்தோத்திர வழியை கர்த்தர் விரும்புகிறார். அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் 3:18. பிரியமானவர்களே, ஆபகுக் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையுமே எதிர்பார்க்காத ஒரு பொருத்தனையை செய்கிறான். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளை பலன் உண்டாகாமல் போனாலும், பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலட்டு போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்கிறான். எங்களால் இப்படி சொல்லக்கூடுமா? அதிகமாக நடைமுறையில் நடக்கும் சம்பவம். கஷ்டம் தாங்க முடியாமலும் துயரம் சூழ்ந்து கொள்ளும் வேலையிலும் கவலை நடக்க சிலர் மதுபானத்திற்குள் மூழ்கி விடுகிறார்கள். சிலர் கர்த்தருடனான உறவுக்கும் அவரின் காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். கர்த்தர் நடத்தும் பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் அவருக்கென முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். துன்பங்கள் என்னை ஒடுக்கினாலும், நஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தர் மேல் வைத்திருக்கும் அன்பில் நான் ஒருபோதும் தளரக்கூடாது என்ற உறுதி எனக்குள் இருக்க வேண்டும். என்னுடைய தீர்மானங்கள் பொருத்தனைகள் எப்படிப்பட்டது? செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன். இன்பமோ துன்பமோ மதுபான வெறிக்கு அடிமைப்பட மாட்டேன் என சிலர் தீர்மானம் எடுப்பது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ரட்சிப்பின் தேவனுக்குள் மாத்திரம் களி கூறுவேன் என்றான். உலகத்தோடு உலகமாக வாழ்வோருக்கோ கிறிஸ்தவ ஜீவியம் கசப்பாக இருக்கும். அதே வேளையில் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஊழிய பாதையில் செல்லும் தேவ பிள்ளைகளை எவ்வளவு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கர்த்தருடைய கோலும் அவருடைய தனிமை அவர்களை கேட்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் நான் சந்திப்பதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 32வது அதிகாரம் 2வது வசனம். இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாளிலும் வேத பகுதி இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியிலே கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த முதலாவது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வார்த்தை சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி முதலாவது வார்த்தையிலே சொல்லிவிட்டு 2வது வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 வார்த்தைகளை குறித்தும் இந்த நாட்களை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், வேதம் தெளிவாக இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், இவனுடைய மீறுதல்கள், அதாவது இவனுடைய மீறுதல்கள் பாவங்கள் இப்படியாக இருக்கிற காரியங்களை அங்கே மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், சில பாவங்கள் மன்னிக்கப்படாத முறையிலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதை குறித்து வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக இந்த நாட்களில் நாங்கள் செய்கிற பாவம், பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்துகிற காரியம் இந்த நாட்களிலே அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவருடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய அக்கிரமங்களை கூட கர்த்தர் இந்த நாட்களில் எண்ணாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த வார்த்தையில நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே அவனுடைய ஆவியிலே இந்த நாட்களிலே கவனமில்லாத இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவி இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். அங்கே நாங்கள் தூங்குகிற வேலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆவியானவரோடு நாங்கள் இந்த நாட்களில் இணைந்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆவியானவரால் நடாத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய
வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய ஆவியிலே இந்த நாட்களில் கபடம் இருக்கிறபடினால் அவர்கள் ஆவியானவரோடு நடக்க முடியாதபடி இந்த நாட்களை தங்களை இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களை தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆவி இந்த நாட்களிலே தேவன் தந்த தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த ஆவியிலே இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த நாட்களிலே கலக்க வேண்டும். ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகைகள் செய்ய வேண்டுமா இருந்தால் முதலாவது நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களிலே கபடம் இல்லாதபடி இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களிலே பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தேவன் ஒரு புதிய நாமத்தை இந்த நாட்களை இடுகிறதை அங்கே காண்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத வார்த்தைகள் இந்த 2 வார்த்தைகளையும் சற்று இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிற 2 வார்த்தையிலும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பாவங்கள் மூடப்பட வேண்டும். 2வதாக நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களிலே கபடம் இல்லாதபடி இந்த நாட்களிலே வாழ வேண்டும். இந்த 2 காரியங்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை இந்த நாட்களிலே கொண்டு போய் சேர்க்கிறதாயும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைகிறவர்களாயும் இந்த நாட்களில் இருக்கிறதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமை பிள்ளைகளே, நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களில் நாங்கள் கவனமில்லாதபடி இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பெருமை பாராட்டுகிறது அல்ல. முதலாவது நம்முடைய ஆவியிலே கவனம் இல்லாது இருக்க வேண்டும். 2வது எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் பாவங்களை அறிக்கை செய்து இந்த நாட்களிலே நாங்கள் விட்டுவிட வேண்டும். அப்படியாக நாங்கள் விட்டுவிடுகிற வேளையிலே தான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகள். அப்படியாக நாங்கள் இந்த நாட்களில் பாக்கியவான்களாக பாக்கியவர்களாக எண்ணப்பட வேண்டுமா இருந்தால் இந்த 2 காரியங்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் செய்வோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறவர்களாக இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து நடக்க வேண்டுமா இருந்தால் 2 காரியங்களும் இந்த நாட்களை நீங்கள் செய்வீர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வார்த்தைகளை தியானியுங்கள். வார்த்தைகளை இந்த நாட்களிலே தியானித்து ஆண்டவரோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சந்திப்பதில் சங்கீதம் சரிங்களா? சில பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிற சங்கீதம் சொல்றாங்க. சுத்திகரியும் மீறுதல் அக்கிரமை மீறுதல் அப்படிதான் சொல்லப்படுது இல்லையா? அக்கிரமை மீறுதல் அப்படின்னா மீறுதல் அப்படின்னா என்ன? அக்கிரமம் என்னன்னா அதை செயல்படுத்துறது. மீறுதல்னா தெரிஞ்ச சொல்லுது. எனக்கு இன்னும் தெரிஞ்சே சொல்லுதான் மீறுதல். அதாவது பிரமாணத்துக்கும் தேவனுக்கும் செயல்படுகிற காரியம் மீறுதல். அந்த கத்திரிக்க வார்த்தை சொல்லுகிறது தாவீது தெரிந்து தப்பு பண்ணி இருக்கிறார், தெரிந்து தவறு பண்ணிட்டார், அதுதான் மீறுதல் அப்படின்னு சொல்றாரு. சுத்திகரியும் நான் தப்பு பண்ணிட்டேன், அதை என்னை நீக்கி அந்த காரியத்தை என்னை விட்டு நீக்கி என்னை சுத்திகரி, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு ஜெபிக்கிறார். பரிசுத்தப்படுத்துவது எதற்காக? ஏன் எப்படி கெஞ்சி கேட்கணும்? என் மீறுதல் நீங்க சுத்திகரியுமா அப்படின்னு ஏன் கெஞ்சணும்? ஆண்டவர் சமூகத்துல கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம அவருக்கு விருப்பம் இல்லையா? அதை மீறி சுத்திகரிக்க சொல்வது எதற்காக? அதாவது வசனம் சொல்லுவது அந்த இரக்கத்திற்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சி நிற்கிறாங்க. பாருங்க, இந்த உலகத்துல வாழ்வது மனுஷனும் வாழலாம், ஆனா நித்திய ஆசையா வாழ்வதுதான் ரொம்ப காரியம். நித்திய ஆசையா வாழணும், சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் ரொம்ப சிரமமான காரியம். அதுக்குதான் கர்த்தர் உங்களை வேணும் நீ பிடித்து எடுத்திருக்கிறார். இவர் அருமையான மனுஷன், ஆனால் கூட ஒரு காலம் வந்துருச்சு, நீடித்தாரு. இவர் சமூகத்துல கெஞ்சி நிற்கிறார். ஆண்டவரே அவருடைய கிருபையின்படி எனக்கு இறக்கங்களின்படி என்னன்னா மிகுந்த இறக்கம், அந்த மிகுந்த இறக்கம் இருந்தாலும் மீறுதல் மறக்கப்படும்.
அது மட்டும் இல்ல, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். அதான் அவர் கேட்கிறார். அந்த கிருபை இரக்கமும் என்கிட்ட இருந்ததுன்னா நான் மன்னிக்க போடுறேன் ஐயா, மீண்டும் நான் பிள்ளையா மாறுகிறேன் அப்படின்னு தாவீது ஏங்கி நிற்கிறார். அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கார். உண்மையில சபைக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமா இருந்தா ஆண்டவரை கேட்கலாம், என்னை மன்னிச்சிருங்க ஐயா, ஒரு நம்பிக்கை மேல நீங்க வச்சுதான் என்னை தேர்ந்தெடுத்தீங்க, ஆனா நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை கேட்கலாம். நிச்சயமா அவருடைய கிருபை இறக்க இருக்குமானால் கட்டாயம் உங்களோடு கர்த்தர் இடைப்படுவார். ஜெபிக்கலாமா? நல்லது. இந்த நாள்ல என் கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே, எங்களுக்கு இறங்குங்கப்பா, மிகுந்த இரக்கத்தின்படி கிருபையின்படி இறங்கி என்னுடைய மீறுதல் நீங்க எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளையா எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.